அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி போடுவோம். அரிசி ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, காய் உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் அரிஞ்சிக்கங்க. நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன். இதை தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதை அவிச்சு எடுத்துக்குவோம், கலர் கொடுக்கும். அதனால் ஒரு அவி உப்பு போட்டு ஒரு லேசான ஒரு கொதி விட்டு அடைக்கிடுவோம். அவிச்சு எடுத்துடுவோம். அரிசியை நல்லா களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற போடு வைப்போம். இந்த கொதிக்குது பாருங்கள், முட்டை அவியுது. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். நம்ம தம்மில் தான் போட போகிறேன், குக்கரில் போடலை. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் கொடுத்துக்குவோம். நெய் கொடுத்து வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். அப்படி வதக்குனா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் நம்ம கொடுத்துக்குவோம். நிறையாவே கொடுங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கொடுத்தா சாப்பாடு மணமாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் தக்காளியை கொடுத்துக்குங்க. தக்காளியும் பழுத்த மிளகா கொடுத்துருக்கேன். பழுத்த மிளகா வதங்கட்டும். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது சிக்கன் மசாலா தூள். எங்கள் வீட்டுக்காரங்க பிரியாணி பவுட்ரு கொடுத்தாங்க, அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். மட்டன் தூள் வேணாம், அதனால் பிரியாணி தூள் போட்டுக்குவோம். இதுலேயே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் கொடுத்துருவோம். மசாலாலாம் கொடுத்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். நான் ரொம்ப எண்ணெய் கொடுக்கல, திட்டமாக தான் எண்ணெய் கொடுத்துருக்கேன். மசாலா எல்லாம் கொடுத்து மல்லிக்கீரையும் கொடுத்து வதக்கி அதுக்கப்புறம் அதில் நம்ம காய்கறி கொஞ்சம் கொடுத்துருவோம். இதில் உள்ள அந்த அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த காய் இதையும் கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காய்கறி கொடுங்க, நல்லாயிருக்கும். நான் ஒரு படி அரிசிக்கு நம்ம 2 படி தண்ணி வைப்போம் சாதாரண சாப்பாட்டுக்கு. இது நம்ம 1க்கு 1.5 படி தண்ணி வச்சா போதும். ஏதோ பாஸ்மதி ரைஸாக இருக்கிறனால அது குழஞ்சிடும். அதனால் 1.5 படி தண்ணி வைங்க, 2 படி தண்ணி வேணாம். இல்லை உப்பு கொடுத்துக்குவோம். உப்பு கொடுத்து கொதி வரட்டும். தயிர் கொடுக்க மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் தயிர் கொடுத்துக்குவோம். மூடி போட்டோம். கொதி வந்தோன்னா அரிசியை கொடுத்து நம்ம கொதிக்கிட்டோம். உப்பு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருந்தால் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ திறந்து பார்த்துருவோம். கொதிக்குது. இது அப்புறம் நம்ம தம்மில் போட்டுருவோம். தம்மில் போட்டு மேலே கொஞ்சம் தண்ணி வைங்க, அப்போ தான் இந்த புகைலாம் வெளியே வராமல், காற்று வெளியே வராமல் அதுலேயே நம்மளுக்கு தம்மாகும். சிம்மில் வச்சு விட்ருவோம். அதுக்குள்ளே ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க, குடிச்சிட்டு வேலை பாருண்டு. கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கிறதுனால ஜூஸ் ஊற்றி அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் குடிக்கொண்டு, நீ டீ ரொம்ப குடிக்கிற, ஜூஸு குடிந்தாங்க. சரி, தம்மாயிடுச்சு. சோத்தை திறந்து பார்த்துருவோம். அவ்வளோதான் வெஜிடபிள் பிரியாணி. உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா, திட்டமாக பதமாக வெந்திருக்கு. அவ்வளோதான். சாப்பாடு மகளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு நிற்கிறாங்க, அதனால் நம்ம விரும்பி சாப்பாடை வச்சு கொடுத்துருவோம். நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி, கோழி கிரேவி, முட்டை அவியல், கோழி கழுத்தீரெல்லாம் பொரித்து வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா. அவ்வளோதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.